படிச்சு முடிச்சு அப்படியே வேலை அது இதுன்னு போயிட்டு செட்டில் ஆயிட்டேன். எப்பமா தான் வர்றது, அதான் பார்க்க முடியல. அப்படியா? சரி, வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அதை ஏன் கேட்குற? நான் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்துருக்கேனா இல்லை ஆஃபீஸில் ஸ்டே பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான்னு எனக்கே தெரியல. சரி, அதெல்லாம் விடு. நீ எங்கே அவ்வளோ வேகமா அவசரமா ஃபாஸ்ட் அங்கே போகிற மாதிரி இருக்குது? நம்ம சர்ச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நம்ம சர்ச்சுக்கா? என்ன இன்னைக்கு சண்டே ஒன்றும் இல்லையே? உனக்கு விஷயமே தெரியாதா? என்னப்பா? நம்ம சர்ச்சில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. ஓ, திருவிழா நடக்குதா? ஓ, ஜூலை மாதம் நமக்கு சர்ச்சில் திருவிழா நடக்கும்ல, அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். ஓ, நீ வரியா? சும்மா தானே இருக்க? சும்மா இருக்கணும். சரி இரு, வர போகலாம். வில்சன், என்னப்பா வழக்கமா இப்படிலாம் இருக்காது, எல்லாமே மாறி போயிருக்குது. என்ன மாறி இருக்குன்னு சொல்ற? அதே சர்ச்சு, அதே மக்கள், ஸ்டேஜ் கூட அதே தான் இருக்கு. எதுல என்ன மாறி இருக்கு? அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, அதை சொல்லல. வழக்கமா ஃபாதர் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு வந்துட்டு மாசம்லாம் ஆரம்பிச்சு லேட்டா வந்து மக்கள்லாம் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா இங்க பாரு, மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபாதர் இன்னும் வந்து ஜாயின் பண்ணல. ஏய், பூசை முடிஞ்சிருச்சு. ஓ, பூசை முடிஞ்சிருச்சா? வழக்கமோட நம்ம தான் லேட்டா வந்துருவா. நம்ம தான் லேட்டா வந்திருக்கிறோம். சரிப்பா, சரி. நாமப்பா, இனியும் யாருமே வானு கூட யாருமே கேட்கல, நானும் வந்துட்டேன். இதனால வரைக்கும் யாரும் ஒன்றும் வானும் கேட்கல, என்னன்னு தெரியல. ஆமா, எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க தெரியுமா? எதுக்கு உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்? ஓ ஆமா, பூசை முடிஞ்சிருச்சு. இவங்களுக்குலாம் என்ன வேலை? ஏன் என்ன கிளம்பாம இருக்காங்க? ஏய், எல்லாரையும் பிடிச்சி இப்போ உட்கார வச்சிருக்கு, கிளப்பி விட்டுறாத. ஓ அப்படியா? இன்னைக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, சர்ச்சில் திருவிழா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நேற்று தான் வந்து கொடியேற்றினாங்க. இன்னைக்கு வந்து 2ஆம் நாள் திருவிழா. கலை நிகழ்ச்சிகள்லாம் பூசை முடிஞ்சோடனே நடக்குது அப்படின்னு வந்து ஃபாதர் சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்காக தான் ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப ஆவலோட எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஓ, கலை நிகழ்ச்சிகள் பண்றோமா இன்னைக்கு? இப்ப ஆமா, அதுக்காக தான் வந்து எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து அதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஆனால் நம்ம கரெக்ட் டைம் தான் வந்திருக்கிறோம். ஓ, அப்ப கரெக்ட் தான். சரி, நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருவோமா? சரி, ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாத்தையும் வாங்கினேன் எனக்கு கேட்கணும்ல. ஆமா, கண்டிப்பா கேட்கணும். நம்மளும் வந்திருக்கோம், நம்மளும் ஒருத்தர் கூட வான்னு சொல்லல. ஆமா, அதுதான். அதனால என்ன பண்ணுவோம், நம்மளையும் ஒன்னையும் எல்லாரையுமே வரவேற்பதற்கு வந்து நம்ம செல்வராணி வந்து வரவேற்புரை வந்து சொல்லுவாங்க. சரி, வரவேற்பு வந்து அவங்கள வச்சு நம்ம வரவேற்போம். ஓகேவா? சரி, வரவேற்பு கேட்போமே. அன்பும் அருளும் நிறைந்த இறைவனின் ஆசியுடனும் நம்முடைய பங்கு பாதுகாவலர் தூய இன்னாசியாரின் பரிந்துரை ஜெபத்துடனும் இந்த கலை நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். மிகுந்த மகிழ்ச்சியுடன் புனித இன்னாசியார் ஆலய திருவிழாவின் 2ஆம் நாளில் இந்நேரம் நடைபெறவுள்ள அன்பியங்களின் கலை நிகழ்ச்சிக்காக அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நமது பங்கு தந்தை அவர்களின் எளிய அழைப்பை ஏற்று நமது கலை நிகழ்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து சிறப்பானதொரு பங்களிப்பை வழங்க வருகை தந்து இந்த விழா மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அருள்பணி ஜாஸ்கோ வர்கீஸ் வெக்காலிப்பட்டி பங்கு தந்தை மற்றும் அருள்பணி சகாயஜான் ஜவஹர் நகர் பங்கு தந்தை மற்றும் புனித அன்னாள் சபை அருள் சகோதரி புளோரா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நம் அனைவரின் சார்பாக பங்கு தந்தை அவர்கள் தந்தையர்களுக்கு இந்த நூல் ஆடையை அணிவித்து வரவேற்கின்றார். நமது கண்களுக்கு களிப்பையும் மனதிற்கு மகிழ்வையும் தரக்கூடிய கலை நிகழ்ச்சிகளை நன்கு தயாரித்து இப்போது இம்மேடைக்கு வருகை தரவிருக்கும் அனைத்து கதாநாயகர்களையும் கதாநாயகிகளையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியை கண்டு களிக்க வருகை தந்திருக்கும் இறைமக்களாகிய உங்கள் அனைவரையும் தொடக்கம் முதல் இறுதி வரை அமர்ந்து நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கண்டு களித்து வாழ்த்தி உற்சாகப்படுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, ரொம்ப சந்தோஷமா எல்லாரையும் வரவேற்றாச்சு. எல்லாரையும் சிறப்பாக வரவேற்றாச்சு. அடுத்து என்னப்பா? என்ன பண்ணுவோம் எப்பவுமே வரவேற்பு முடிஞ்ச உடனே? ஓ, வழக்கமா பரதநாட்டியம் தானே, இல்லை டான்ஸா? டான்ஸ், பரதநாட்டியமும் டான்ஸ் தானப்பா. எல்லாம் ஒண்ணுதான். சரி, இருந்தாலும் பரதநாட்டியம் ஆரம்பிச்சா நல்லா இருக்குல்ல? சரி, எப்பவுமே பரதநாட்டியம் தான் ஆடுவோம். ஆனா இந்த டைம் பரதநாட்டியம் தான் ஆடுறாங்க. ஆனா அது கூட வந்து ஒரு சில இதையும் கலந்து பரதநாட்டியம், கதகளி, குச்சிப்புடி எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையா ஆடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கலக்க போறாங்கன்ற அண்ணா நினைப்பத்துல வந்து தான் ஆடுறாங்க. ஸோ வந்து எப்படி சூப்பரா எந்த அளவுக்கு கலவை வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். சரி, பார்க்கலாம்.
சங்கீதராஜனே இறைவா உந்தன் அழகிய எழில் பாதத்திலே ஏழிசை கருவிகள் மீட்டிடுவேனே இசையழ தீபங்கள் மீட்டிடுவேனே சங்கீதராஜனே இறைவா உந்தன் அழகிய எழில் பாதத்திலே வந்து ஒரு கலக்கிட்டாங்க. எப்படி இருந்தாங்க? நல்லா இருந்துச்சுப்பா. சரி, டான்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து என்னப்பா? அடுத்து வந்து நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு இருக்கிறேன். கொஸ்டினா? அதெல்லாம் ஸ்கூல் படிக்கிற போதே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான்ப்பா. என்கிட்ட நீ கொஸ்டின்லாம் கேட்டு என்ன ஆன்சர் பண்றது? டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லாம் கேட்க மாட்டேன், சரியா? ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் கேட்க போறேன். ஐயோ, விட மாட்டான் போலயே. சரி கேளு. சரி, திருவிழா என்றால் என்ன? குறிப்பு உரைகள். 5 மார்க் கொஸ்டின் தான். திருவிழாவா? இதுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணால் நல்லா இருக்காதுப்பா. அதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணால் நல்லா இருக்கும், எல்லாரும் கேட்பாங்க. அப்படிங்கய்யா, சரி, அதை சொல்றதுக்கு தான் 2 பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்தோனியா ரெண்டியத்துல இருந்து அவங்களே கூப்பிட்டு திருவிழானா என்ன அப்படின்னு சொல்லி அவங்களே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருவோம். சரி, ஓகே, கேட்போம். அப்படி வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி, ஏதோ ஒரு புண்ணியத்துல. சொல்லுங்கண்ணே. தம்பி, இங்கே ஒரு நீட்டா அழகா கிளம்பிட்டீங்க. அண்ணே, அழகா எங்கண்ணே கிளம்புறோம்? இருக்கிறதுல ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு, ஏன்னா வீட்டில் போகும்போது சொல்லிட்டு போனோம், கோயில் பூசைக்கு வரும்போது நல்லா பார்த்த மாதிரி நல்லா பார்த்து அயன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா. ஆமாம், ஏதோ ஏழைக்கேற்ற எண்ணூறு. ஆமாம், நம்ம தொழிலில் இருக்கும்போது எப்படி இருந்தாலும் கோயிலுக்கு வரும்போது கொஞ்சம் நல்லா வாங்க அப்படின்னு சொன்னதுனால ஏதோ இருக்கிறதுல அவன் எடுத்து வச்சதுல ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டு வந்தேன். என்னண்ணே? சரி, கோயிலுக்கு போது நான் வந்து ஏதோ திருவிழா கிளம்புன மாதிரி கிளம்புறீங்க. ஆமாண்ணே, அதாவது நம்ம ஊர்ல வந்து கோயில் திருவிழா நடக்குது. ஓ சரி. அதாவது இப்போ 5 நாள் திருவிழா, புதன்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை கொண்டாடுறவனே. அதுக்காக தினமும் எவ்வளவுதான் வேலை சொல்லி இருந்தாலும்
சரி மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது நாமும் அவங்க கூட உட்காந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு ஒரு மகிழ்ச்சியா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நானும் இப்போ டெய்லி 5 நாளாக கோயிலுக்கு வரணும்னு நினைச்சிருக்கேன். கண்டிப்பாக திருவிழா அப்படின்னா இப்போ நீங்கள் ஜாலி தான், புது ட்ரெஸ்ஸு தான், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கலை நிகழ்ச்சி, நல்ல ஒரு இறைவன் படைத்த ஆடு மாடு எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படிதானே? அண்ணே ஊர்வலை பரப்பனை நடப்பட தவிர அதாவதுண்ணே நீங்க அப்படி சொல்றீங்க. அதான் நான் எப்பவுமே தாவர உண்ணி தான். நீங்க வேணா அனைத்து உண்ணியா இருக்கலாம், தம்பி எப்பவுமே தாவர உண்ணி தான். உணவுகள்லாம் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நீங்க திருவிழாலாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நல்லா ட்ரெஸ் போடணும், நல்லா நிறைய வரி பிரிச்சு அப்படி ஜெயிச்சேன்னு சொல்லி அப்படி லைட் போடணும். ஆமா தம்பி, திருவிழா அப்படின்னா அப்படி கலை நிகழ்ச்சி ஒரு கலையா இருக்கணும் வேண்டாமா அப்படி நீங்க நினைக்கிறீங்கண்ணே. அதாவது சந்தோஷம் அப்படிங்கிறது நாம பண்ற செலவுகள் இல்லைண்ணே. அதாவது ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து நம்ம ட்ரெஸ் போடும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அப்போ தம்பி சொல்லியிருந்தா நான் வரியே கொடுத்துருக்க மாட்டேன். இல்லை அது சொல்லலைண்ணே. அந்த வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு நாமே வகுத்து கொண்ட ஒரு கட்டுப்பாடு. அதாவது என்னன்னா நம்முடைய திருச்சபை நம்முடைய திரு அவையை நாம வழிநடத்துறதுக்காக நமக்காக நாமே உருவாக்கிக்கிட்ட ஒரு ஒழுங்குமுறைகள் தானே தவிர அது அப்படிங்கிறது. ஆமா, அதாவதுண்ணே அது வந்து செலவா நீங்க நினைக்க கூடாது. மக்கள்லாம் ஒன்று கூடி ஒரு கெட்டுக்குதர். ஆமா, நீங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமா உட்காந்துருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இவங்க எல்லாம் பார்த்தா எல்லாமே கவரி நகையாத்துதானே. நம்ம வீட்டு பிள்ளைகள் மாதிரி தெரியல, எல்லாமே ஒரு பிலிம் ஸ்டார் ரேஞ்சுக்கு ட்ரெஸ் பண்ணி வந்து உட்காந்துருக்காங்க. ஆமா ஆமா. கையில எல்லாம் பாருங்க அப்படியே பிலிம் ஸ்டாரே தோத்து போயிருவாங்க. ஆமா, டைரக்டர் சங்கர் பார்த்தா படாண்டி கூட்டு போறாரு. இந்த மகிழ்ச்சி எதுல வருது அப்படின்னா இறைவனுடைய சமூகத்துல வரும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு வரோம். அதுதான் பண்டிகை காலத்து மகிழ்ச்சினே. 2000 3000 நம்ம ட்ரெஸ் எடுத்து போடுறதுல கிடைக்க மகிழ்ச்சியை விட பக்கத்து வீட்டில் இருக்க ஒருத்தருக்கு ஒரு 100 ரூபாய்க்கோ ஒரு 200 ரூபாய்க்கோ சாதாரண ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு அந்த சின்ன பிள்ளை போட்டு நல்லா இருக்காமா அப்படின்ட்டு நம்ம முன்னால வந்து நிப்பா பாருங்க. அதுதானே இதோட அதிகமான ஒரு சந்தோஷம். சரியான திருவிழா அப்படிங்கிறது வெளிப்புறத்தோட நம்முடைய உள்ள மகிழ்ச்சி தான் சொல்றீங்க. கண்டிப்பானே. அந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சி எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. கண்டிப்பா அந்த மாதிரி இன்னொருத்தவங்களை சிரிச்சு வச்சு பார்க்கும்போது தானே அந்த மகிழ்ச்சி வந்து கிடைக்கும். சரியா? அதனால கோயில் திருவிழாவில் நம்ம வான்கோழி பிரியாணி போடணும், அந்த மாதிரி ஆட்டுக்கறியில் ஒரு அவியல் போடணும் அப்படின்னு நினைக்கிறத விட பக்கத்து வீட்டில் ஒரு அவியல் பொரியல் வச்சு சாப்பிட முடியாத அளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு போய் நீ ஒரு 1/2 கிலோ ஆட்டுக்கறி காசுலேயே எடுத்து கொடுக்கறாலும் பரவாயில்ல, ஒரு பிராய்லர் 100 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்து பாருங்க. அவங்க வீட்டில் அவங்க சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கும் பார்த்தீங்களா. கண்டிப்பாக அந்த மகிழ்ச்சி தானே ஒரு ஆத்மார்த்தமான மகிழ்ச்சினே. திருவிழான்னா இவ்வளவு நிகழ்வும் இவ்வளவு காரியங்கள் உள்ளடக்கி இருக்கு. கண்டிப்பானே. அதாவது திருவிழாங்கிறது செலவுகளை நமக்கு நாமே பண்ணிக்காம செலவுகளை அடுத்தவங்களுக்காக பண்ணி பார்த்து அதுல வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களாண்ணே. அதுதான் உண்மையான ஒரு திருவிழாவோட மகிழ்ச்சின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்துனே. என்னுடைய கருத்தை எதை நீங்க கேட்டதுனால பகிர்ந்துக்கிட்டேன். கண்டிப்பா தம்பி, நானும் திருவிழா வந்து இணைஞ்சுக்கிட்டேன். உங்க திருவிழா மகிழ்ச்சி நானும் இணைந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா. திருவிழானா என்னன்னு நல்லா டீட்டெயிலாக வந்து சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சா? அப்போ இப்போ எந்த கொஸ்டின் கேட்டாலும் சொல்லிடுவேன். என்ன கொஸ்டினாலும் கேளு, நான் ஆன்சர் பண்றேன். சொல்லணும்னா என்ன பண்ணலாம்? நீங்க இப்படி குதர்க்கமா கேட்டா என்ன பண்றது? சரி, ஓகே, ரொம்ப சிம்பிளா கேட்குறேன். அடுத்த ஒரு ப்ரோக்ராம் என்னன்னு மட்டும் சொல்ல பார்ப்போம். நீ வேற காம்பேரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கிறியப்பா. நீ வேலை சொன்ன என்ன கொஸ்டின் வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொஸ்டின் வேணும் கேளுனா திருவிழா பத்தி அதை பத்தி ஏதாச்சும் கேள்வி சொல்லுவேன். நீ ப்ரோக்ராம் என்னன்னு நீ ஓன் ஸ்கிரிப்ட் வச்சு அதெல்லாம் என்கிட்ட கேட்டா எனக்கு என்னப்பா தெரியும். ஓகே, நானே சொல்லிடுறேன். இப்போ வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மைண்ட் தான் வந்து பண்ண போறாங்க. ஓ, நம்ம ஊர்ல மைண்ட் ஷோ பண்றாங்களா? ஆமா, ரொம்ப சூப்பரா, ரொம்பவே ப்ரிப்பேர் ஆகி வந்து வந்திருக்காங்க. நிறைய அதெல்லாம் கையில வச்சு நாங்க வந்து ரெடி ஆயிருக்கோம். எப்போ எங்க ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளவு ஆர்வமா இருக்காங்களா? ப்ரோக்ராம் கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம். அண்ணாலங்கத்துல இருந்தா மைண்ட் பண்றதுக்கு வந்து ரொம்பவே ரெடியா இருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துருக்கலாம். நற்செயல்களை செய்து புரிந்து வாழும்படியாக கடவுள் நம்மை படைத்துள்ளார். சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க கூடாது.
தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்வோம். கலாத்தியர் 6:22 கூறியபடி தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் கொண்டு வாழ்வோம். இதை வெளிப்படுத்தும்படியாக இந்த நிகழ்வினை அந்நாள் இயக்கத்தில் இருந்து தூய ஆவியினுடைய கிருபையை பெற்று நடிக்க இருக்கின்றோம்.
சாய்ந்திட வருகின்றேன் உன் கரங்கள் என்னை எங்கும் தேற்றிடுமே சுமைகளால் உள்ளம் சோர்ந்து போகையிலே இதயத்தில்தானே ஆறுதலே என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே என்னை தாங்குகின்ற கருணை நீரே என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே என்னை தாங்குகின்ற கருணை நீரே இயேசுவே உன் மடியில் சாய்ந்திட வருகின்றேன் உன் கரங்கள் என்னை எங்கும் தேற்றிடுமே தாயின் கருவிலே தெரிந்தவரே மகனாக மகளாக ஏற்றவரே எனக்காய் உயிரை தந்தவரே எந்நாளும் என்னோடு நடப்பவரே உலகம் என்னும் கடலிலே துன்ப அலைகள் அருகையில் போராடும் கடலாய் மாறிப் போகிறேன் எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழியறியாமல் போல அறிந்து திரிகின்றேன் என்னை காண்பவர் நீர் ஒருவரே என்னை காண்பவர் நீர் ஒருவரே இயேசுவே வில்சன், மனமாற்றத்தை பத்தி நம்ம பெரியவங்க ரொம்ப அழகா எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி நீட்டா இருந்துச்சுல. என்னப்பா நீ ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன யோசிக்கிற? என்ன யோசிக்கிற வில்சன்? ஒன்றும் இல்லை, இந்த 2 விரல் ஒன்று தொடேன். என்ன விஷயம் சொல்லு. கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன், பயப்படாம தொடு. எதை தொடலாம்? என்ன வில்லங்க வச்சிருக்கான்னு சீக்கிரம் தொடுப்பா. சரி ஓகே, இது இருக்கட்டும். ரைட், ஓகே. என்னப்பா நீயே கேட்ட, நீயே சரி ஓகேன்ட்டு போற, என்ன? இல்லை, இப்போ அடுத்து வந்து என்ன ப்ரோக்ராம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த 2 ஒன்று தொட சொன்னேன். சரி நான் என்ன தொட்டேன்? டான்ஸை தான். சரி இன்னொரு வரல என்ன வச்சேன்? அதுலேயும் டான்ஸ் தான். அப்ப ஏன்ப்பா என்கிட்ட கொஸ்டின் கேட்ட? அது என்ன அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி இப்போ டான்ஸ் தான் ஆட போறீங்க அப்படின்னு சொல்லி சவேரியார் ரெண்டு பேர் சொல்லி வச்சிட்டோம். அவங்களும் ரெடியா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாதுல, அதனால 2மே டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்ககிட்ட ஏன் கேட்டேன் அப்படின்னு சொன்னா, சும்மா ஒரு டைம் என்ன வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ற நீ. இதுல இன்னும் ஹைலைட் என்ன தெரியுமா? என்ன சொல்லு. 2 பேர் வந்து டான்ஸ் ஆட போறாங்க, அதுக்காக தான் இந்த 2 பேர்ல காமிச்சேன். சரிப்பா பார்க்கலாம். சரி ஓகே, சவேரியார் நம்ம வந்து இப்போ டான்ஸ் ஆட போறோம்.
சூப்பராக ஒரு டான்ஸ் பார்த்தோம், கலக்கலாக இருந்துச்சு. அப்புறம் அடுத்து என்ன, ட்ராமாவா? இல்லைப்பா. டான்ஸா? இல்லை. டான்ஸும் பார்த்தாச்சு, ட்ராமாவும் பார்த்தாச்சு, மைம் ஷோவா? அதுவும் இல்லைப்பா. இப்போ என்னதான்ப்பா பண்ணுறது? நம்மளே பேசிட்டு இருக்கிறதா? அப்படியே நம்மளே பேசலாம் தான், ஆனால் நம்ம பேசினா யார் கேட்பாங்க? கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லாது. சரி, நம்ம கம்பேரிங் பண்ணுறதே எல்லாம் இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பேசினா அவ்வளோதான் கிளம்பி போயிடுவாங்க. ஆல்ரெடி கூட்டம் பேச தான் போகிறாங்க இப்போ. ஆனால் நாம பேசல. யார் பேசினா எல்லாரும் கேட்பாங்களோ அவங்க தான் வந்து இப்போ பேச போகிறாங்க. அப்படி யாருப்பா இருக்கிறா? நம்ம ஆசிரியரை வழங்குறதுக்கு நம்ம அருட்தந்தை வர்கீஸ் அவர்கள் தான் வர போகிறாங்க. ஸோ அவர் பேசுறதான் நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். சரிப்பா. அன்பார்ந்த அருள் தந்தையர்களே, அன்பு அருள் சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, யாவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான ஒரு நிகழ்ச்சி அற்புதமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். தொடக்கத்திலிருந்து இப்போது வரை இந்த நிகழ்வுகளை கவனித்துக் கொண்டிருக்கிற சமயத்திலே ஒவ்வொருடைய திறமைகள், ஒவ்வொருடைய ஆற்றல்கள் இந்த கலை நிகழ்விலிருந்து தெரிகின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது நான் உங்களை பாராட்டுகின்றேன், உங்களை வாழ்த்துகின்றேன். ஏற்கனவே அருள்தந்தை சகாயஜன் அவர்கள் வரையுரை ஆற்றிவிட்டார்கள். இந்த கலை நிகழ்விலே உங்களை வாழ்த்துவதற்காக நான் வந்திருக்கின்றேன். சிறப்பாக இந்த மைம் ஷோ பார்க்கின்ற பொழுது எல்லோருடைய கண்களும் இந்த மேடையை பார்த்துதான் இருந்தது. தந்தை அவர்களுடைய முதல் கருத்தை அவர்கள் அப்படியே இதிலே இந்த மேடையிலே நிகழ்த்தியிருக்கிறார்கள். எதை இந்த உலகத்தில் நாம் விட்டொழிக்க வேண்டும், எதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். புனித லொயோலா இன்னாசுடைய வாழ்விலே அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். குறிப்பாக திருவிழா என்பது என்ன என்பதை பாவும் அவருடைய தோழரும் சிறப்பாக நடத்தி காட்டினார்கள். எது திருவிழா? நாம் கொண்டாடக்கூடிய மகிழ்ச்சி இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம். இதை விட நம் வாழ்வுக்கு உயர்வாக இருக்கக்கூடிய உள்ள சந்தோஷம் என்பதுதான், நம்முடைய வாழ்க்கையின் அருள் என்பதுதான், நமக்கு வாழ்க்கையிலே நாம் பெறக்கூடிய ஆசீர்வாதம் என்பதுதான். செலவுகளோ மற்ற ஆடம்பரங்களோ இந்த திருவிழாவுக்கு மிக முக்கியமாக இருந்தாலும் நமக்கு நம்முடைய வாழ்விலே பெறக்கூடிய சந்தோஷம் என்பதுதான். அதை அற்புதமாக இந்த கலை நிகழ்வு வழியாக நிகழ்த்தி காட்டினார். இதற்கெல்லாம் காரணமாக உங்கள் அன்பு பங்கு தந்தை மனோஜ் அவர்களை நான் அன்போடு உங்கள் சார்பாக வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தந்தை அவர்களுடைய ஊக்கம், அவருடைய உற்சாகம் இந்த கடையம் திருச்சபையை என்னாலும் வளர்க்கும் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பு தந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. ஃபாதரோட ஆசீர்வாதத்தை கேட்டு ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றாங்க வில்சன். அப்படியா? சூப்பர். சரி,
அதான் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறதுனால இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? நீயே சொல்லு, நீ தானே ஏதோ ஃபீல் பண்றேன்னு சொல்லியிருக்கிற. நான் தான் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. என்னப்பா பெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்ற, என்ன பண்றேன்னு தெரியலன்னு சொல்ற. எனக்கு ஒரு பாட்டு பாடணும் போல இருக்குதுப்பா. ஏய், என்ன விளையாடுறியா? இத்தனை நேரம் கூட்ட வச்சு பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாப்பா, எனக்கு ஃபாதரோட நான் கிளம்பி போறேன், நீ வேணா பாட்டு பாடு. ஃபாதரோட பேச்சை கேட்டு எனக்கு ஒரு எனர்ஜிக்கு வந்த மாதிரி இருக்கு, அப்படியே பாடணும் போல. அப்படி அதுக்கு இப்படிலாம் சொல்லியா பாட்டு பாட போறேன்ட்டு? ஒண்ணு பாடணும், இல்லைன்னா பாட்டை கேட்கணும். எதுக்கு உனக்கு இந்த விபரீத ஆசை? அதை மட்டும் சொல்லு. அதான் எனக்கு ஃபாதரோட வார்த்தையை கேட்டு எனக்கு ஒண்ணு பாடணும், இல்லைன்னா பாட்டு கேட்கணும். வில்சன், ஏதாவது ஒன்று என்ன சொன்ன? பாடணும் இல்லை பாட்டு கேட்கணும். இது ஒத்துக்கிறேன். ரெண்டாவது சொன்ன பத்தியா, அது வேணா ஒத்துக்கிறேன். இப்போ வந்து பாடுறதுக்குமே ஒருத்தவங்க ரெடியா தான் இருக்கிறாங்க. அந்தோனியா ரெண்டு வந்து அவங்கள கூப்பிட்டு பாட வைப்போம். தயவு செஞ்சு நீ மட்டும் பாடிறத வந்து வைக்கத்தான். அன்பே நிரந்தரம் மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம் உண்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம் நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் தாயின் அன்பு சேக்கு இங்கே நிரந்தரம் தாயும் தந்தையும் எமக்கு நீரே நிரந்தரம் தேயும் வாழ்வில் நம்பிக்கை நீயே நிரந்தரம் நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம் நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் அம்மையப்பன் நன்பே நிரந்தரம் மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல வில்சன்? ஆமா, ரொம்ப சூப்பரா பாடினாங்க. நானும் இப்படிதான் சின்ன வயசுல ஸ்டேஜ் ஏறுவேன், பெர்ஃபார்ம் பண்ணுவேன், டான்ஸ் ஆடுவேன், பாட்டு பாடுவேன், எல்லாம் பண்ணுவேன் வில்சன். சின்ன வயசுல இவன் பண்ணதெல்லாம் மறந்துட்டோம்னு நினைச்சிட்டு என்னென்ன சொல்றான் பாருங்க. சரி சரி, கம்பெனி வயசுக்கு வெளியே சொல்லாத. நீ சின்ன வயசுன்னு சொன்னதான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்து, நம்ம பங்குல இருக்க குட்டி பசங்க 2 பேர் வந்து நாங்களும் டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி வந்து ரெடியா இருக்கிறாங்க. குட்டி பசங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்களா? ஆமா, சூப்பரா ஒரு டான்ஸோட காஸ்டியூம்லாம் போட்டு ரெடியா நிக்கிறாங்க. நானும் அவளோட வெயிட் பண்ணிருக்கேன். அண்ணாவின் வீட்டுல இருந்து அந்த டான்ஸ் வந்து ஆடுறாங்க. ஸோ அவங்க எப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் பார்த்துக்கலாம்.
செடியை பிரிந்த கொடியை போல நாமெல்லாம் மடிந்து அழிந்து போயிடாமல் காத்திடுவாரே. செடியை பிரிந்த கொடியை போல நாமெல்லாம் மடிந்து அழிந்து போயிடாமல் காத்திடுவாரே. கடலில் தவித்த பேதுருவை போல கடலில் தவித்த பேதுருவை போல நாமும் துன்பம் வந்தால் துயரம் வந்தால் இயேசுவை அழைப்போம். நிரந்தரமாய் சந்தோஷம் தந்திடுவாரே. பாட்டு பாடி ஆண்டவர்க்கு நன்றி கூறுங்கள். காக்கும் நல்ல தேவனவர், இரக்கமுள்ளவர், நல்லவரும் நல்லவருமாய் என்றும் அவர் இருப்பதினாலே. பாட்டு பாடி ஆண்டவர்க்கு நன்றி கூறுங்கள். வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம்தானே என்று சொல்லி அவர் பாதம் பணிந்திடுவோம் நாம். வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம்தானே என்று சொல்லி அவர் பாதம் பணிந்திடுவோம் நாம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் விரைந்து வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் விரைந்து வாருங்கள் என்று சொன்ன இயேசுவை நாம் அணுகிச் செல்லுவோம். சுகம் தந்து சமாதானம் தந்திடுவாரே. பாட்டு பாடி ஆண்டவர்க்கு நன்றி கூறுங்கள். காக்கும் நல்ல தேவன். அந்த சின்ன பசங்க டான்ஸ் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. கியூட்டா குட்டி பசங்க ஆடினாலே கியூட் தான்ப்பா. அது சரிதான். நானும் சின்ன வயசுல இப்படிதான். போதும் நிறுத்தி, இது போல ஒரு வார்த்தை பேசாத. சரி விடு. சரி நெக்ஸ்ட் என்னப்பா? நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கொடுக்க போறாங்க. இவங்க யார் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம பங்குலே இவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ரொம்ப முக்கியமானவங்களா? அப்படியா இருப்பா இருக்கிறா? யோசி, யாருன்னு தெரியும்? ஃபாதரா இருப்பாரோ? அதுக்கும் மேல. அதுக்கும் மேலனா வேற யாரு? அவங்க. ஓ, அவங்கள சொல்றியா? அவங்களே தான். இப்ப தெரியுதுப்பா. சரி, ஆனா அதுக்கு ஒரு முன்னேற்பாடுகள், ஒரு கீபோர்டு, ஒரு மைக்கு, செட்டப் ஒண்ணுமே இல்லையப்பா. இப்படி பாடகர்கள் இருந்துட்டு இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்களே. பாடகர்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீயும் பாட்டு தான் பாடுறாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஆமாப்பா, பாடகருக்கு வேற என்ன பண்ணுவாங்க? பாட்டு தான் பாடுவாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். நீங்களும் அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. ஸோ வந்து அப்படிதான் எல்லாரும் நினைச்சிருக்காங்களாம். ஆனால் வந்து நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்போ உங்கள்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, எப்போவுமே நாங்கள் தான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். பூசையிலும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, நாங்கள் பாட்டு மட்டும்தான் பாடிக்கிட்டே இருக்கோம். ஸோ பாட்டு பாடி பாடி எங்களுக்கே வந்து ஒரு வெறுப்பு வந்துருச்சு. எங்களுக்குள்ளே இருக்க இன்னும் நிறைய திறமைகள் வந்து எங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு, அதெல்லாம் எங்களை வெளியே கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு மைம் மாதிரி ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. புதுசா மைம் பண்ண போறாங்க. அப்ப நம்ம மைம் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி, என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குதுப்பா பார்க்கணும்னு. அவங்க சொல்லிட்டாங்க, அதெல்லாம் வந்து ஒரு சஸ்பென்ஸ், ஒரு சர்ப்ரைஸ். பாடகர்கள் வந்து பாட்டு பாடாம மைம் பண்றோம் அப்படிங்கறதே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அது மாதிரி நாங்க பண்றது ஒரு சர்ப்ரைஸா நீங்க வந்து ஸ்டேஜ்லயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாடகர்கள் தான் ஒரு மைம் வந்து நமக்காக பண்ண போறாங்க. சரி, பார்க்கலாம். புனித சிசிலி பாடகர் குழுவின் பாதுகாவல். பாடகர் குழுவுக்கு மட்டுமல்ல, பாடகர் குழுவில் பாடுபவர்கள், இசைக்கருவி மீட்டுபவர்கள், பாடல் இயற்றுபவர்கள் என திரு இசையில் பங்கேற்கும் அனைவருக்கும் பாதுகாவலியாக திகழ்பவர். இவர் பிறப்பினால் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் என்றாலும் இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்ட பற்று காரணமாக எந்த நேரமும் இறைவனை புகழ்ந்து பாடுவதிலும் இறைவனை பற்றி அனைவரிடம் பறைசாற்றுவதிலும் தன்னுடைய வாழ்நாளை செலவிட்டார். புனித செசிலியின் பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இல்லாத பொழுதிலும் அவர்கள் தடை ஒன்றும் விதிக்கவில்லை. இவர் நல்ல செல்வச் செழிப்பு உடைய குடும்பத்தில் பிறந்தவர். சிறு வயதிலேயே இசை மீது, அதிலும் குறிப்பாக பாடுவதில் ஈடுபாடு கொண்டவராக இருந்தார்.
இவரது பெற்றோர் இசை ஆசிரியர்களை வீட்டிற்கே வரவழைத்து இசை பயில ஏற்பாடு செய்து கொடுத்தனர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இவர் கொண்டிருந்த அளப்பற்ற அன்பினால் தம் பெற்றோரின் சிறிய எதிர்ப்பையும் மீறி திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராக வாழ விரும்பினார். அதற்காக அருகில் இருந்த ஆலயத்திற்கு சென்று அங்கிருந்த குருவிடம் தனது விருப்பத்தை தெரிவித்து திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க திரு அவையில் தன்னை இணைத்துக் கொண்டார். திருமுழுக்கு பெற்ற பின் தினமும் தவறாமல் திருப்பலியில் பங்கேற்பதும் தனது அக்கம் பக்கத்து உள்ள நபர்களை அழைத்து அவர்களுடன் இணைந்து இறைவனை துதித்து பாடுவதிலும் தனது நேரத்தை செலவழித்தார். பாடல் பாடுவது மட்டுமல்ல, புதிய பாடல்கள் பல இயற்றுவதும் அவற்றை தனது நண்பர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் பெருமளவு நேரத்தை செலவழித்தார். அவர் வாழ்ந்த அந்த சமயம் அந்த நாட்டின் மன்னன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்களை கொலை செய்ய உத்தரவிட்டிருந்த நேரம். எனவே திருப்பலிக்கு சென்று வரும் கிறிஸ்தவர்களையும் திருமுழுக்கு பெற்று தன்னை கத்தோலிக்க திரு அவையுடன் இணைத்துக் கொண்ட அனைவரையும் கொலை செய்ய உத்தரவிட்டிருந்தார். இதனால் சாலைகளில் ஆங்காங்கே கத்தோலிக்க திரு அவையை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களின் உயிரற்ற சடலங்களை அதிகமாகவே காண முடிந்தது. இதை கண்ட புனித செசிலி மிகவும் கவலையுற்று அந்த சடலங்களை எடுத்து நல்லடக்கம் செய்ய விரும்பினார். இதற்காக தனது நண்பர்களின் உதவியை நாடி அவர்களுடன் இணைந்து ஆங்காங்கே காணப்பட்ட அனைத்து சடலங்களையும் நல்லடக்கம் செய்வதை வழக்கமாக கொண்டார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட மன்னன் தனது காவலர்களை அனுப்பி புனித செசிலியை கைது செய்து வர ஆணையிட்டார். காவலர்களும் அவ்வாறே நமது புனிதையை கைது செய்து அரண்மனைக்கு இழுத்துச் சென்றனர். அப்பொழுது மன்னன் அவரிடம் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டது தவறு எனவும் உடனடியாக கிறிஸ்தவத்திலிருந்து விலகுமாறும் ஆணையிட்டார். ஆனால் நமது புனிதை இறைவன்பால் கொண்டிருந்த அளவற்ற அன்பினால் துணிச்சலுடன் மன்னனிடம் நேருக்கு நேராக தனது எதிர்ப்பை தெரிவித்து வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புகழை பாடுவதும் பரப்புவதுமே தனது நோக்கம் என தெரிவித்தார். இதனால் மிகுந்த கோபமுற்ற மன்னன் அவரை காற்று புகாத ஒரு அறையில் சிறை வைக்க உத்தரவிட்டார். பொதுவாக இவ்வாறு காற்று புகாத அறையில் சிறை வைக்கப்பட்டவர்கள் 3 நாட்களுக்குள் இறந்து விடுவது இயற்கை. ஆனால் நமது புனிதையோ அந்த 3 நாட்களுமே இறைவனை பாடி துதிப்பதில் நேரத்தை செலவழித்ததால் அவரை மரணம் தழுவவில்லை. இதை கண்ட மன்னன் இன்னும் அதிகமாக கோபமுற்று அவரை தலையை வெட்டி கொலை செய்ய ஆணையிட்டான். அக்கால யூத மரபின்படி ஒரு குற்றவாளியை 3 முறை வாளால் வெட்ட வேண்டும். அவ்வாறு வெட்டும் பொழுது அவர் உயிர் விட வேண்டும். 3 முறை வெட்டியும் உயிர் பிரியவில்லை என்றால் அப்படியே விட்டுவிட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக துடிதுடித்து உயிரை விட வேண்டும். இச்சட்டத்தின்படி அவரை 3 முறை வாளால் வெட்ட தனது காவலரை பணித்தார். ஆனால் அந்த காவலரோ நமது புனிதையை கண்டு அவரை கொலை செய்ய மிகவும் தயங்கினார். ஏனெனில் அவரை பற்றி ஏற்கனவே அவன் அதிகமாக கேள்விப்பட்டிருந்தான். ஆனாலும் மன்னனின் ஆணைக்கு கீழ்ப்படிய தனது மனதை கல்லாக்கி கொண்டு 3 முறை நமது புனிதையை வாளால் வெட்டினார். ஆனால் என்ன ஒரு புதுமை! 3 முறை வெட்டியும் புனித செசிலியின் தலையும் துண்டிக்கப்படவில்லை, உயிரும் பிரியவில்லை. இதை கண்ட மன்னன் அவரது வெட்டுண்ட உடலை அப்படியே விடச் சொன்னார். மன்னனின் கணிப்புப்படி சில மணி நேரங்களில் அவர் உயிர் பிரிந்துவிடும் என்று எண்ணினார். ஆனால் இன்றும் 3 நாட்கள் ஆகியும் ரத்தம் வடிந்த நிலையிலும் நமது புனிதையின் உயிர் பிரியவில்லை. இதை கேள்விப்பட்ட மக்கள் பலரும் புனிதையை பார்த்து செல்ல அரண்மனைக்கு விரைந்தனர். அவ்வாறு தன்னை பார்க்க வந்த அனைவரிடமும் இறைவனை குறித்து பாடிக்கொண்டே இருந்தார். 3 நாட்கள் கழித்து அவர் வான்வீடு அடைந்தார். இந்த நிகழ்ச்சியை நேரில் பார்த்த அனைவரும் இவர் இறைவனின்
அன்பான மகள் என்பதையும் இவர் ஒரு புனிதை என்பதையும் அனைவரிடமும் பறைசாற்றத் தொடங்கினர். ஒன்பதாவது நூற்றாண்டில், அதாவது புனித செசிலி இறந்து 6 நூற்றாண்டுகள் கழித்து அப்போதைய திருத்தந்தை முதலாம் பாஸ்கல் புனித செசிலி உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை தேடி கண்டுபிடிக்க ஆர்வம் கொண்டார். ஒரு நாள் அவர் ஆலயத்தில் ஜெபத்தில் இருக்கும் பொழுது புனித செசிலி அவருக்கு காட்சி கொடுத்தார். அந்த நிகழ்வு திருத்தந்தைக்கு புனிதையின் திருவுடலை தேடி கண்டுபிடிக்கும் பணியில் இன்னும் அதிகமாக முனைப்புடன் ஈடுபட்டு முடிவில் புனிதையின் உடல் புதைக்கப்பட்டிருந்த கல்லறையை கண்டுபிடித்த சமயம் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை உணர்ந்தார். 600 ஆண்டுகள் கழித்தும் புனிதையின் உடல் சிதையாமல் வெட்டுப்பட்ட காயங்களுடனும் உலராத இரத்தத்துடனும் இருந்தது. எனவே புனித செசிலிக்கு தனியாக ஒரு பேராலயம் எழுப்பி அந்த ஆலயத்தில் அவரது திருவுடலை அடக்கம் செய்தார். இன்று வரை நமது புனிதையின் உடல் அழியாமல் இருப்பது நமது இறை நம்பிக்கைக்கு சான்றாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பாடவர் குழுவின் பாதுகாவலியான புனித செசிலியை பற்றி ரொம்ப அருமையாக ஒரு லைன் ஷோ பார்த்தோம் வில்சன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க பாடகர்கள். எப்போவுமே பாடகர்கள் வந்து பாட்டு பாடுறதா இருந்தாலும் சரி, இல்லை வேற எது பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்படி கில்லி மாதிரி அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு எனக்கும். சரி, இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? குரூப் டான்ஸ் பார்த்தோம். எல்லாருமே வந்து குரூப்பாக தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் நான் வந்து தனியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன். பட் எல்லாருமே சேர்ந்து ஆடுவாங்க நான் ஆடுற ஆட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஓ, அப்போ சோலோ டான்ஸ் பண்ண போகிறோம். ஆமாம், சோலோ டான்ஸ் வந்து அந்தோனியா ரெண்டியத்தில் வந்து பண்ண போகிறோம். நம்ம ஜெபின் தான். ஸோ வந்து பார்த்துருவோமா? சரி, பார்க்கலாம். என்னை வாழ வைக்கும் இயேசு என்னோடு இருக்க என்ன குறை வரும் எனக்கு. என்னை வாழ வைக்கும் இயேசு என்னோடு இருக்க என்ன குறை வரும் எனக்கு. இயேசு நாமம் வாழ்கவே, இயேசு நாமம் வாழ்கவே, இயேசு நாமம் வாழ்கவே, இயேசு நாமம் வாழ்கவே. எளியவரெல்லாம் வாருங்கள் என்றே என் இயேசு அழைத்தாரே. ஆறுதல் தேடி அலைந்திட்ட என்னை கரம் தொட்டு அழைத்தாரே. எளியவரெல்லாம் வாருங்கள் என்றே என் இயேசு அழைத்தாரே. ஆறுதல் தேடி அலைந்திட்ட என்னை கரம் தொட்டு அழைத்தாரே. எல்லையில்லா அன்பு கொண்டார், தொல்லையெல்லாம் தீர்த்து வைக்க எந்தன் உள்ளம் வந்த தெய்வமே. என்னை வாழ வைக்கும் இயேசு என்னோடு இருக்க என்ன குறை வரும் எனக்கு. என்னை வாழ வைக்கும் இயேசு என்னோடு இருக்க என்ன குறை வரும் எனக்கு. இயேசு நாமம் வாழ்கவே, இயேசு நாமம் வாழ்கவே, இயேசு நாமம் வாழ்கவே, இயேசு நாமம் வாழ்கவே.
முடவர்கள் எல்லாம் நடந்தனர் எந்தன் இயேசுவின் வல்லமையால். ஒளிதனை இழந்தோர் விழிதனை அடைந்தார் கர்த்தரின் கருணையினால். முடவர்கள் எல்லாம் நடந்தனர் எந்தன் இயேசுவின் வல்லமையால். ஒளிதனை இழந்தோர் விழிதனை அடைந்தார் கர்த்தரின் கருணையினால். நம்பி வந்தேன் நல்லவரே, நன்மையெல்லாம் தந்து என்னை என்றும் காக்க வந்த தெய்வமே. என்னை வாழ வைக்கும் இயேசு என்னோடு இருக்க என்ன குறை வரும் எனக்கு. என்னை வாழ வைக்கும் இயேசு என்னோடு இருக்க என்ன குறை வரும் எனக்கு. இயேசு நாமம் வாழ்கவே, இயேசு நாமம் வாழ்கவே, இயேசு நாமம் வாழ்கவே, இயேசு நாமம் வாழ்கவே. வேற மாதிரி ப்ரோ, உண்மையிலே வேற மாதிரி ஆட்டம் தான். நம்ம ஜெபின் ஆட்ட ஆட்டத்தை பார்த்து கூட்டத்துல இருந்து ஒருத்தன் நான் ஆடியே தீர்வேன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறான்ப்பா. யாரு? நம்ம ரெக்ஸ்டனா? ஆமாப்பா, அவனே தான். அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தியா, சும்மாவே ஆடுவான் சலம் கட்டி விட்டா சும்மா இருப்பானா அப்படிங்கிற மாதிரி. அவன் சும்மாவே இருக்கும்போதே கையை கால ஆட்டி ஆடிட்டு தான் இருப்பான். இந்த ஸ்டேஜை பார்த்தா சும்மா இருப்பானா? அவனும் சரி, நானும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன், இனி அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கான். அவனோட டான்ஸையும் பார்த்துருவோம், வர சொல்லு. சரி. அவனோட பங்குக்கு ஒரு கலக்கலான ஒரு ஆட்டத்தை போட்டு போயிட்டான் சோலோவா. ஆமா, சூப்பரான ஒரு ஆட்டத்தை வந்து போட்டுட்டு போயிட்டான். சரி, அடுத்து என்னப்பா? எல்லாமே பார்த்தாச்சு, இன்னும் என்ன இருக்கு? இன்னொரு டான்ஸ் தான் இருக்கு. இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இல்லாம டான்ஸ் ப்ரோக்ராமா, இல்ல நாங்க டான்ஸ் ஆடாம ப்ரோக்ராம் தான் முடிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவ்வளவு ஆர்வமா இருக்காங்களா? நானும் பார்க்கணுமாப்பா. நாங்க வந்து இப்ப ஆடுறோம், சேவியர் அரங்கமே அதுல போகுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதற்கு வரட்டும், பார்ப்போம். நம்மளும் இனியாசியர் என்பதுல இருந்து ஆட வராங்க. அவங்களோட ஆட்டத்தை நம்ம பாத்துருவோம். அடுத்து